ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஹெல்த்தியான பனங்கிழங்கு துவையல் செய்ய போகிறேன். இந்த கிழங்கு உரிச்சிட்டாக்கா மஞ்சள் ஊற்றி உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்குறோம். எங்கள் பாட்டி செய்கிற துவையலுப்பா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பழைய சோறு, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பனங்கிழங்கு இப்படி உடச்சிட்டு இந்த ரெண்டாக உடச்சிருக்கேன் பாருங்கள். இதில் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த நார் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக ஆக்கி வச்சுக்கணும். நம்ம குட்டி குட்டியாக உடைக்கும் போது இந்த மாதிரி நார் வரும். இந்த நாரை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நார் இல்லாமல் உரிச்சுக்கோங்கப்பா. அப்படியே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். பனங்கிழங்கு துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் பாட்டியுடைய டிஷ்ஷு. இதுக்கு என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு பாருங்கள். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கிழங்குக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அக்கா கொஞ்சமாக தான் கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூனு பொரிகடலை. இந்த பொரிகடலை ஆப்ஷன் தான், போட்டால் போடலாம். நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக பொரிகடலை சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நல்லா அந்த நார் நாராக தெரியாமல் இருக்கும் கிழங்குல, அதனால் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி இதை அரைச்சிட்டேன். இந்த மாதிரி பொடியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது சாதத்தில் ஓரமாக வச்சுட்டு நாங்கள் பசங்க சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா பழைய சோறுக்கு சாப்பிட்ணுன்னா துவையல் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை பிச்சு போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் அக்கா, துவையல் மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். அந்த பொடியாகவும் வச்சு நாங்கள் பொடியாக தான் வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான், பனங்கிழங்கு துவையல் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இதை பழைய சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுடு சாதத்தில் குழந்தைங்களுக்கு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி பசைஞ்சு ஊட்டி விட்றலாம். ரொம்ப நார் சத்து நிறைஞ்சது. உங்களுக்கு இதில் நாரும் தெரியாது. இதை அப்படியே எடுத்து பிள்ளைங்களுக்கு நல்லா இட்லியோடு சேர்த்தும் ஊட்டி விட்றலாம். நீங்கள் இட்லி தோசை கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப தெளிக்காமல் இப்படி துவையல் மாதிரி அரைச்சி ஊட்டினீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல நார் சத்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், மோஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் ரொம்ப க்யூர் ஆகும்பா. ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுங்கள்லாம் இந்த கிழங்கு துவையலோ கிழங்குல என்னென்ன வெறுமையாக கிழங்கு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடுவோம். நாங்கள் 100 கிழங்கு வாங்கி கூட வீட்டில் வச்சுட்டு டெய்லி ஒரு 4-5 சாப்பிட்ருவோம் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும். நாங்கள் கிராமத்தில் எங்களுக்கு அது பழக்கங்கிறதுனால நல்லா சாப்பிடுவோம். இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பவுடரில் குழந்தைங்களுக்கு மில்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.